வணக்கம். இன்றைய நாளில் கவனம் ஈர்த்த செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். நாட்டிலேயே முதல் முறையாக பட்டியலின வகுப்பினரை மூன்றாக பிரித்து உள் இடஒதுக்கீடு தரும் நடைமுறை தெலங்கானாவில் அமலுக்கு வந்துள்ளது. இத்தகவலை மாநில நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் உத்தம்குமார் ரெட்டி தெரிவித்தார். தெலங்கானாவில் பட்டியலின வகுப்பில் 59 சாதியினர் இருந்த நிலையில் அவர்களில் 15 சாதிகளை குரூப் 1 எனவும் 18 சாதிகளை குரூப் 2 எனவும் 26 சாதிகளை குரூப் 3 எனவும் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையிலான குழு வகைப்படுத்தியுள்ளது. இதன்படி முதல் வகையினருக்கு 1% இடஒதுக்கீடும், 2ஆம் வகையினருக்கு 9% இடஒதுக்கீடும், 3ஆம் வகையினருக்கு 5% இடஒதுக்கீடும் அளிக்கப்படுகிறது. பட்டியலினத்தவருக்கு இதற்கு முன் 15% இடஒதுக்கீடு மொத்தமாக அளிக்கப்பட்டு வந்த நிலையில் அவர்களின் சமூக முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு 3ஆக பிரிக்கப்பட்டு உள் ஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது. சட்டமேதை அம்பேத்கர் பிறந்த நாளில் பட்டியலினத்தவர் உள் இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படுவதாக அமைச்சர் உத்தம்குமார் ரெட்டி தெரிவித்தார். பட்டியலினத்தவருக்கு உள் ஒதுக்கீடு வழங்க உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பளித்திருந்த நிலையில் அதை தெலங்கானா முதன்முதலாக அமல்படுத்தியுள்ளது. IPL தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெற்றி பெற 167 ரன்களை இலக்காக லக்னோ நிர்ணயித்துள்ளது. முதலில் பேட்டிங் செய்த அந்த அணியின் வீரர் மிச்சல் மார்ஷ் 30 ரன்களுக்கு ஆட்டமிழந்தார். கேப்டன் பந்த் 63 ரன்கள் குவித்தார். சென்னை அணியை பொறுத்தவரை பத்திரானா மற்றும் ஜடேஜா ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினர். One-handed and it's gone a long way from Rishabh Pant. This Guru Shishya saga continues. Match number to enjoy, the cricket that we are. IPL கிரிக்கெட் தொடரில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள கேமரா பொருத்தப்பட்ட நாய் ரோபோ பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இது தொடர்பான வீடியோவை IPL நிர்வாகம் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது. நடக்கும், ஓடும், குதிக்கும், உங்கள் உணர்வுகளோடு கலக்கும் என நாய் ரோபோ குறித்து விவரிக்கப்பட்டுள்ளது. நகைச்சுவை உணர்வு நிரம்பிய முன்னாள் கிரிக்கெட் வீரரும் வர்ணனையாளருமான டேனி மோரிசன் இந்த நாய் ரோபோ கேமராவை அறிமுகம் செய்தார். போதாக்குறைக்கு மும்பை அணி கேப்டன் ஹர்திக் பாண்டியா உள்ளிட்ட வீரர்கள் நிஜ நாயுடன் விளையாடுவது போல் நாய் ரோபோவுடன் விளையாடி மகிழ்ந்தனர். IPL ஒளிபரப்பில் புதிதாக இணைந்துள்ள ரோபோ கேமரா நாய்க்கு ரசிகர்களே பெயர் வைத்துக் கொள்ளலாம் என்றும் BCCI நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஜப்பானிய கார் தயாரிப்பு நிறுவனமான நிசான் வேறொரு நிறுவனத்துடன் இணைந்து சென்னையில் SUV கார்களை உற்பத்தி செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளது. நடப்பு நிதியாண்டில் அடுத்தடுத்து MPV SUV-க்களை அறிமுகம் செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளது. நடப்பு நிதியாண்டில் கடைசி காலாண்டில் மல்டி பர்பஸ் வெஹிக்கிள் எனப்படும் 7 இருக்கைகள் கொண்ட கார்களை அறிமுகம் செய்ய இருப்பதாக நிசான் கூறியுள்ளது. அதேபோல் 2026-27 நிதியாண்டின் ஜூன் காலாண்டிற்குள் 5 இருக்கைகள் கொண்ட SUV-ஐ அறிமுகம் செய்ய இருப்பதாக கூறியுள்ளது. பாஜக உடனான கூட்டணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுக்கோட்டை அதிமுக நிர்வாகி கட்சியிலிருந்து விலகியுள்ளார். ஆலங்குடியைச் சேர்ந்த முகமது கனி நகர சிறுபான்மையினர் பிரிவு செயலாளராக இருந்து வந்தார். இந்த நிலையில் அவர் தனது விலகல் கடிதத்தை மாவட்ட செயலாளர் விஜயபாஸ்கருக்கு அனுப்பியுள்ளார். மிகுந்த மனவேதனையோடு கட்சியிலிருந்து விலகுவதாகவும் வேறு எந்த கட்சிகளும் சேரப்போவது இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே புதுச்சேரி அதிமுக முன்னாள் MLA அசனா பாஜக கூட்டணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவில் இருந்து விலகியது குறிப்பிடத்தக்கது. அதிமுக BJP கூட்டணியை எதிர்த்து தான் பதவியை விட்டு விலகிறேன். நம்ம பேரறிஞர் பெருந்தகை பேரறிஞர் அண்ணாவையும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களையும் ரொம்ப தகாத வார்த்தைகளால் அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருக்கும்போது பேசினார். அதற்கப்புறம் ரொம்ப கேவலமாக தற்போதைய பொதுச்செயலாளர் எடப்பாடியையும் அண்ணாமலை அவர் ரொம்ப கேவலமாக பேசினார். சிறுபான்மையினருக்கு எதிராக பாசிச பாஜக இந்தியா முழுக்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தான் அதிமுகவுக்குனால BJPக்கு தான் லாபம் ஒழிய BJPனால அதிமுகவுக்கு எந்த சூழ்நிலை லாபம் கிடையாது. இதை எதுக்கு கட்சி எடுத்துக்கிறாங்கன்னு எனக்கு புரியலை. இதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அதனால் ரொம்ப மன வருத்தத்தோட இந்த கட்சியை விட்டு விலகிறேன்.
உலகில் அதிகளவில் மதுபானம் அருந்துவோர் உள்ள நாடுகளின் பட்டியலில் ரோமானியா முதலிடத்தில் உள்ளது. உலக சுகாதார அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி மதுபானம் அருந்துவோர் எண்ணிக்கையில் சிறு சிறு நாடுகளே முன்னணியில் உள்ளன. அந்த வகையில் முதலிடத்தில் உள்ள ரோமானியாவில் ஒரு நபர் ஒரு ஆண்டுக்கு சராசரியாக 16.8 லிட்டர் தூய மதுபானம் அல்லது 42.8% ஆல்கஹால் கொண்ட 52.3 ஃபுல் பாட்டில்கள் மது அருந்துகிறார்கள். அடுத்தடுத்த இடங்களில் ஜார்ஜியா மற்றும் லாட்வியா ஆகிய நாடுகள் இருக்கின்றன. இதனையடுத்து முக்கிய பொருளாதார நாடுகளான ஜெர்மனி, பிரிட்டன், அமெரிக்கா உள்ளிட்டவை அதிக மதுபானம் அருந்தும் நாடுகளாக உள்ளன. ஆனால் இந்தியா மற்றும் சீனா போன்ற மக்கள் தொகை அதிகமான நாடுகளில் ஒப்பீட்டளவில் மிக குறைந்த அளவிலேயே மதுபானம் அருந்துகின்றன. தமிழ் மொழிக்கு என்று புதிதாக நினைவு சின்னம் அமைக்க உள்ளதாக இசையமைப்பாளர் AR ரகுமான் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ள AR ரகுமான், உலகின் தொன்மையான செம்மொழியான தமிழ் மொழிக்கு என்று ஒரு நினைவு சின்னத்தை உருவாக்கும் முயற்சியில் ARR இம்மர்சிவ் என்டர்டெயின்மெண்ட் குழு ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் தமிழ் இலக்கியங்களை விளக்கப்படங்களாகவும் இன்னும் பல புதிய வடிவங்களிலும் கொடுக்க இருப்பதாக தெரிவித்துள்ளார். இது தமிழர்களுக்கு உற்சாகத்தை அளிக்கும் எனவும் தமிழால் மகிழ்வோம் என்றும் AR ரகுமான் பதிவிட்டுள்ளார். நாடு முழுவதும் அதிகரித்துள்ள ஆணவ கொலைகளை தடுக்க தமிழ்நாடு சட்டம் ஒன்றை இயற்றினால் அதை மற்ற மாநிலங்கள் பின்பற்றும் என அம்பேத்கரின் பேரனும் முன்னாள் எம்பியுமான பிரகாஷ் அம்பேத்கர் தெரிவித்தார். Yeah, I have asked the Chief Minister because the southern states are socially forward. So they can take a lead in framing the law for honor killing. So one state does it, the other state will follow it. So therefore I put the responsibility on Stalin to take up that issue and frame a law before he goes to election. No. Question is basically what I've said is that you don't have a political leader which can imbibe confidence in it. If this situation goes ahead, then it is the corporates that will rule the country, and they will then start dictating the policies and the decisions making. That's where the danger lies. தமிழ்நாடு அரசு ஆணவ கொலை தடுப்புச் சட்டத்தை இயற்ற வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் முதல்வர் ஸ்டாலினை வலியுறுத்தியுள்ளார். அம்பேத்கரின் 135வது பிறந்த நாளை முன்னிட்டு கோயம்பேட்டில் உள்ள அவரது சிலைக்கு திருமாவளவன் விசிகவினரோடு பேரணியாக சென்று மரியாதை செலுத்தினார். பின்னர் திருமாவளவன் தலைமையில் விசிகவினர் உறுதிமொழி ஏற்றனர். தொடர்ந்து பேட்டி அளித்த அவர் சைதாப்பேட்டையில் MC ராஜா பெயரில் மாணவர் விடுதியை திறந்ததற்காக முதல்வருக்கு நன்றி தெரிவித்தார். சமத்துவ நாளில் மாண்புமிகு முதல்வருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி விடுக்கிற வேண்டுகோள், பிற மாநிலங்களுக்கு வழிகாட்டக்கூடிய வகையில் ஆணவ கொலை தடுப்புச் சட்டத்தை இயற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைக்கிறோம். பெரியார் அம்பேத்கர் கொள்கை வழியில் சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக களமாடி வருகிற மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த கோரிக்கையை பரிசீலிக்க வேண்டும், இந்த சட்டத்தை இயற்றி பிற மாநிலங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மின்னணு சாதனங்கள், வாகனங்கள் உள்ளிட்டவற்றை தயாரிப்பதற்கான பல்வேறு மூலப்பொருட்களின் ஏற்றுமதியை சீனா நிறுத்தி வைத்துள்ளது. சீனா உள்ளிட்ட பல நாடுகளுக்கு அமெரிக்கா பதில் வரியை விதித்து வரும் நிலையில் பெரும்பாலான நாடுகள் இணக்கமாக செல்ல முடிவெடுத்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன. ஆனால் அமெரிக்காவுக்கு பதிலடி தரும் நடவடிக்கைகளில் சீனா தீவிரம் காட்டி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ஏற்றுமதி குறித்த கொள்கையை அந்நாடு மாற்றியமைத்துள்ளது. இதன்படி கார்களில் இருந்து ஏவுகணைகள் வரை செய்வதற்கு பயன்படும் பல்வேறு வகையான காந்தங்கள் ஏற்றுமதி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மின்னணு சாதனங்கள் உற்பத்தி செய்வதற்கான அரிய வகை கனிமங்கள் ஏற்றுமதியும் நிறுத்தி வைக்கப்படுவதாக சீனா கூறியுள்ளது. மேலும் நுகர்வோர் சாதனங்களுக்கான மூலப்பொருட்களை அனுப்புவதையும் சீனா நிறுத்தியுள்ளது. சீனாவின் இந்த முடிவு அதனிடமிருந்து இறக்குமதி செய்யும் அனைத்து நாடுகளையும் பாதிக்கும் என்றும் அவை எல்லாவற்றையும் விட அமெரிக்கா மிகவும் பாதிக்கும் என்றும் நியூயார்க் டைம்ஸ் கூறியுள்ளது.
ஆஸ்திரேலிய அணி உடனான ஹாக்கி தொடரில் பங்கேற்கும் இந்திய மகளிர் அணியில் இளம் வீராங்கனைகள் 5 பேருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. 5 போட்டிகள் கொண்ட தொடருக்காக 26 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கள வீராங்கனை சலீமா டெட்டே கேப்டனாகவும், முன்கள வீராங்கனை நவ்னீத் கவுர் துணை கேப்டனாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளார். ஜோதி சிங், சுஜாதா குஜூர், அஜ்மினா குஜூர், பூஜா யாதவ், மஹினா டெட்டே ஆகிய இளம் வீராங்கனைகள் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளனர். பெர்த் நகரில் வரும் 26ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரை போட்டிகள் நடைபெற உள்ளன. ஆஸ்திரேலிய ஏ அணியுடன் 2 போட்டிகளிலும், ஆஸ்திரேலிய அணியுடன் 3 போட்டிகளிலும் இந்திய அணி விளையாட உள்ளது. பாஜகவின் மோடி மஸ்தான் வேலை தமிழ்நாட்டில் வெற்றி பெறாது என தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாஜகவுடன் அதிமுகவின் கூட்டணியை மக்கள் ஏற்பார்களா என்பது தேர்தலில் தெரியவரும் என குறிப்பிட்டார். என்னை பொறுத்தவரையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி அமைத்ததில் எனக்கு உடன்பாடு இல்லை. இது பிளவு சக்திகளை ஊக்கப்படுத்துகிற ஒரு நிகழ்வாக அமையும் என்று நான் கருதுகிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற பிற அரசியல் கட்சிகளை தன் பக்கம் ஈர்ப்பதற்கான மோடி மஸ்தான் வேலை என்று சொல்வார்களா, அதுதான் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியை என்டிஏ தலைமையிலான பாரதிய ஜனதா அமைக்கும் என்று சொல்வது. கூட்டணி ஆட்சியில் பங்கு தருகிறோம் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கிற பிரிதொரு அரசியல் கட்சிகள் அவர்கள் தலைமையை ஏற்று வருவார்கள் என்கிற அவர்களின் நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்லப்பட்ட ஒரு செய்தியை தவிர நிச்சயமாக பாரதிய ஜனதா தலைமையில் தமிழ்நாட்டில் ஆட்சி அமையப் போவதில்லை. கண்டிப்பாக அவர்கள் எண்ணம் வெற்றி பெறப் போவதில்லையாகத்தான் நான் பார்க்கிறேன்.